Hi students, today we are going to see about the electric field due to an electric dipole in a equatorial plane. In this topic, it contained in your 12th standard electrostatic lesson. It means electric field அப்படின்னா என்ன? Electric field அப்படின்னா according to Faraday's law, any force act on a point force ஏதாவது ஒரு force வந்து அதுவே create பண்ணிக்கும் ஒரு பாயிண்ட், அதாவது தான் electric field due to an electric dipole அப்படின்னா electric dipoleனா two equal and opposite charges separated by a small distance, அதுதான் dipole அப்படின்னு சொல்லுவாங்க. In equatorial plane it is along the y-axis. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம்ல இதுதான் பாயிண்ட் சி, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட், அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி பாயிண்ட், அதான் பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் சி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த பிளேன் வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன். இந்த ஈக்குவட்டோரியல் பிளேனில் இது வந்து டைபோல், இங்கே மைனஸ் சார்ஜ் இங்கே ப்ளஸ் சார்ஜ், ரெண்டு டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஏ. இந்த ஏன்ற டிஸ்டன்ஸில் இது செப்பரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாயிண்ட், அதாவது பாயிண்ட் சி எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட்ல இருந்து இதை வந்து இந்த லைனை ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ். அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ் வந்து ஆரிஜின், அதை ஓன் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த ஓக்கும் இந்த சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6. அதே மாதிரி இந்த ஓக்கும் இந்த மைனஸ் கியூக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. இந்த ஆரிஜின்லேருந்து ப்ளஸ் கியூக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. இட் மேக் அன் ஆங்கிள் தீட்டா அண்ட் இட் இஸ் ஏ மைனஸ் பி வெக்டார். பி வெக்டார் இஸ் ரெப்ரசன்ட் ஏ டைபோல். டைபோல் தான் பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், அதனால தாங்க மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன்னு எடுத்துக்கிறாங்க, இது பின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மேலே வந்து இ வெக்டார் பிளஸ்னும் கீழே இ மைனஸ் வெக்டார்னும், இது மொத்தம் இ டோட்டல், மொத்தம் எலக்ட்ரிக் ஃபீல்டை டோட்டல் பண்ணுறது. இப்போ இது ஸ்கீமேட்டிக்கல் டயக்ராம் பாருங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நம்ம ஒய் ஆக்சிஸ்ல சைன் தீட்டாவும் எக்ஸ் ஆக்சிஸ்ல காஸ் தீட்டாவும் தான் காம்போனண்டா எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, போத் சைன் தீட்டா, இது வந்து பிளஸ் ஒய் ஆக்சிஸ், அதனால இ வெக்டார் பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் பிளஸ் காம்போனன்ட் சைன் தீட்டா. அதே மாதிரி இ வெக்டார் மைனஸ் சைன் தீட்டா, இது வந்து போத் ஆர் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இங்க ஒய் ஆக்சிஸ்ல 1 எடுத்துக்கனா இங்க ஒரு -1, அப்போ 1 - 1 0. போத் ஆர் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இப்போ இது வந்து இ வெக்டார் மைனஸ், அதே மாதிரி இ வெக்டார் பிளஸ். இங்க பாருங்க, இட் இஸ் போத் ஆர் இன் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்ப இ வெக்டார் பிளஸ் காஸ் தீட்டா, இ வெக்டார் மைனஸ் காஸ் தீட்டா, இது ரெண்டுமே நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், பேரலல், ரெண்டுமே பேரலா இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகாது. இப்போ இந்த ரெண்டும் மட்டும்தான் வரும். காஸ் தீட்டா காம்பவுண்ட் வந்து கேன்சல் ஆயிடும், பிகாஸ் both of are in the opposite direction. And then இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதா இங்க பாயிண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. Consider a point C. Consider a point C. The point C இங்க இருக்கு பாருங்க, point C at a distance of r. இதான் r, இதுக்கு ஒரு distance from the midpoint of O of the dipole of the equatorial plane. The equatorial planeல midpoint of originல இருந்து இந்த C க்கு இருக்க distance r. The point C is equidistant from plus q and minus q. இத point C, இது minus q, இது plus q, இது ரெண்டுமே equal distance இருக்கா, அதனால அது equidistance அப்படின்னு சொல்லுவாங்க. Then magnitude of plus q and minus q are same. அதாவது இது plus q க்கும் c க்கும், இந்த c க்கும் minus plus q க்கும் இந்த distance வந்து, அதாவது அந்த magnitude அப்படின்னாலே distance, length, அந்த லென்த் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, பிளஸ் கியூக்கும் மைனஸ் கியூக்கும் ஈக்குவலா இருக்கு. The directions of E vector plus along BC. E vector plus, இங்க பாருங்க, E vector plus along the BC. இந்த B க்கும் C க்கும் தான் E vector plus இருக்கு. அதே மாதிரி E vector minus வந்து CA, இந்த C க்கும் A க்கும் இங்க பாருங்க ஏரோ மார்க் இங்க இருக்கு, இது வந்து வெளிப்பக்கமா போகுது. And then the perpendicular compound modulus of E vector plus sin theta and modulus of E vector sin theta are cancelled. நான் சொன்னேன் எப்பவே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அது வந்து பிளஸ் ஒய் ஆக்சிஸ், இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ், போத் ஆர் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், so it will be get cancelled. ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி the parallel components is total electric field is sum of the E vector plus and E vector minus. Its direction is along the minus p cap, அதாவது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இங்க பாருங்க, மைனஸ் பி கேப், இட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், போத் ஆர் பேரலலா இருக்கு, காஸ் தீட்டான்றது பேரலலா இருக்கு, அப்ப அது மட்டும் தான் வரும்.
along the negative x direction. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால மைனஸ் பி கேப் அப்படின்னு பண்ணணும். இப்போ பாருங்க, the total electric field E vector total equal to அந்த காம்போனன்ட் ஆட் பண்ணும் cos theta அதோட மேக்னிடியூட் மாடுலஸ் ஆஃப் E vector plus மாடுலஸ் cos theta p cap மைனஸ் மாடுலஸ் ஆஃப் E vector மைனஸ் cos theta p cap. இங்கேயே ரெண்டு இடத்துல மைனஸ் மைனஸ்னு இருக்கு, ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் p capன்றது இட் இஸ் இன் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் மைனஸ். இது பாருங்க இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கு, ஏன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அது வந்து மைனஸ், ரெண்டு இடத்துலயும் மைனஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணணும் ரெண்டு இடத்துலயும். அண்ட் தென் இது லெட் இட் பி இன் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். த மேக்னிடியூட் ஆஃப் E vector plus and E vector minus are same. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இது இதுக்கும் இந்த சிக்கும் ஏக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த சிக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேம், போத் ஆர் சேம் மேக்னிடியூட் சேம் லென்த். அப்ப போத் ஆர் சேம், ரெண்டுமே சேம். அதனால மாடுலஸ் ஆஃப் E vector plus மாடுலஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் E vector மைனஸ், ரெண்டுமே சேம். இதோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? E vector 1/4 pi epsilon naught q divided by r square. r square தான் ஜெனரல் ஃபார்ம். இது வந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா, பைத்தாகரஸ் தியரம் இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த ட்ரையாங்கிள் மட்டும், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. இதோ பாருங்க, இது தீட்டா, இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஹைபோடெனஸ் ஸ்கொயர் பைத்தாகரஸ் தியரம், ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் சைடு வந்து r, அப்ப இங்க r ஸ்கொயர். அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு வந்து a, அப்ப a ஸ்கொயர். அதான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்காங்க, ஏன்னா அது டோட்டல் டிஸ்டன்ஸ். அதுதான் லெட் இட் பி a செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் இந்த ஈக்குவேஷனை இதுல போய் சப்ஸ்டிட் பண்றோம். ரெண்டு மேக்னிடியூடும் சேம் அப்படின்றோம். அப்ப ரெண்டு மேக்னிடியூட் சேம்னா காமனா E vector வந்துரும். அதே மாதிரி காஸ் தீட்டா, இங்க ஒரு காஸ் தீட்டா, இங்க இது இருக்கு பாருங்க, மைனஸ் ரெண்டுத்துக்கு காமனா வெளியே போட்டுடலாம். அதே மாதிரி E vectorன்றது சேம் மேக்னிடியூட், அதனால ஒரே E vector பிளஸ் இங்க ஒரு காஸ் தீட்டா, இங்க ஒரு காஸ் தீட்டா, 2 காஸ் தீட்டா. p கேப்ன்ற ரெண்டுத்துக்கு காமனா இருக்கு, அப்ப p கேப்பை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எத்தனை பேர்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. E vector total is equal to இந்த ஃபார்மேட்ல இந்த மைனஸ் இருக்கும். அதே மாதிரி E vector ஓட வேல்யூ 1/4 pi epsilon naught q divided by r square plus a square. இந்த cos thetaன்றது 2 cos theta, அப்ப இங்க 2 cos theta. இந்த p cap இங்க வெளியே p cap இருக்கு, அவ்வளவுதான். அண்ட் தென் இப்போ E total is equal to minus 1/4 pi epsilon naught 2qa divided by r square plus a square p cap. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த cos தீட்டாக்கு பதிலா நம்ம இந்த a divided by square root of r square plus a square. அது எப்படி வந்தது? இப்போ ஜெனரலா இங்க cos தீட்டான்னு கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம இப்படி எழுதிருக்கோம். cos தீட்டா equal to adjacent side divided by hypotenuse. இப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும், அது அட்ஜசன்டா ஹைப்போடெனஸ் சைடா இல்ல ஆப்போசிட் சைடா, எதுவுமே எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும், சைனுக்கு காசுக்கு டேனுக்கு எல்லாமே. அப்ப இந்த ஃபார்ம், இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஷா சோட்டா, ஓஷா சோட்டா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சைன் இருக்கு, இங்க காசு இருக்கு, இங்க டேன் இருக்கு. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸ். அதே மாதிரி இங்க காஸ் தீட்டா பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸ். அதே மாதிரி டேன் தீட்டா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க காஸ் தீட்டா பாருங்க, காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸ், அதான் அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸ் எழுதிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இது வந்து நம்ம முன்னாடி எடுத்தோமே அந்த ட்ரையாங்கிள் தான். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்னது a, இந்த a டிவைடட் பை ஹைப்போடெனஸ் சைடு என்னது, இதுதான் ஹைப்போடெனஸ் சைடு. இந்த ஹைப்போடெனஸ் சைடு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஹைப்போடெனஸ் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், அந்த r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இப்போ ஹைப்போடெனஸ் சைடு மட்டும் என்ன, ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போயிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், இந்த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போயிடும், அப்போ அந்த வேல்யூ வந்துடும். அதுதான் இங்க a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இந்த p கேப் அப்படியே இருக்கும். அண்ட் தென் மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் 2qa divided by r square plus a square. இது பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தம், அந்த 1 அப்படியே இருக்கு. p cap divided by இந்த பவர்ல ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால 1/2ன்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட்டா 1/2ன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அதே தான் மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் 2qa divided by
இங்க பவர்ல 1 இருக்கு, இங்க பவர்ல 1/2 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். பேஸ் காமனா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கணும். அப்ப பவர் 1 + 1/2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 + 1 / 2 3/2ன்னு வரும் அந்த இடத்துல எல்சிஎம். அப்ப r² + a² ரெண்டுத்துக்கு எல்சிஎம், அதாவது பேஸ் காமனா இருக்கு, பவர் ஆட் பண்ணிக்கணும். பவர் ஆட் பண்ணா 3/2 அப்படின்னு வரும். And then E vector total is equal to -1/4πε0 2aq divided by r² + a² p cap 3/2. அது முன்னாடியே பார்த்தது. அண்ட் தென் இப்போ அது எப்படி மாடிஃபை பண்ணலான்னு பாருங்க. டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் என்னது? p. p எதை டைபோல் மொமெண்ட் சொல்லுவாங்க. p ஈக்குவல் டு டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா என்னது? அதோட டெஃபினேஷன் என்னது? 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், இதான் சார்ஜ், செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2aன்றது தான் டிஸ்டன்ஸ். இதை p வெக்டார்ல எழுதணும்னா p vector is equal to q 2a p cap அப்படின்னு வரும் அந்த இடத்துல. இப்போ இங்க 2a இருக்கு, அதே மாதிரி q இருக்கு, இது மூணுமே இருக்கு, அதே மாதிரி p cap இருக்கு. அப்ப அது எப்படி எழுதலாம்? p vector அப்படின்னு எழுதலாம். இது மொத்த டேர்மையும் நம்ம p vector அப்படின்னு எழுதலாம். இங்க இருக்கு பாருங்க p vector. அப்ப -1/4πε0 p vector divided by r² + a² 3/2. Here the distance is always r is greater than a. இங்க பாருங்க டயக்ராம்ல ஆர்ன்றது இந்த ஓக்கும் சீக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆர், இது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். ஆனா இது -qக்கு ஆரிஜினுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் a. அப்ப ஆல்வேஸ் r is greater than a. சோ r வந்து கிரேட்டரா இருக்குன்னா a வை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப a is neglected. இந்த a வை இதுல நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா r² 3/2 அப்படின்னு வரும். இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r³ வரும். இப்ப r³ தான் இந்த இடத்துல போட போறோம். அப்ப E vector total is equal to 1/4πε0 இந்த p vector divided by இதுக்கு பதிலா a² போயிட்டதுனால r³ அப்படின்னு வரும் இந்த இடத்துல. And then that's all, the final equation over. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சியல் லைன்னு ஒன்று பார்த்துருப்போம். ஆக்சியல் லைன் இது வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனா நம்ம எழுதணும். ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆன்சரை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். இது ரெண்டுத்துக்கும் இப்போ ஆக்சியல் லைனுக்கு ஆன்சர் E vector total is equal to 1/4πε0 2 p vector divided by r³. இந்த ஈக்குவட்டோரியல் ஆன்சர் E vector total is equal to -1/4πε0 p vector divided by r³. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. both are in the opposite. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். both are in the opposite and twice the dipole. இங்க ஒரு முறை தான் இருக்கு, ஆனா இங்க 2 முறை இருக்கு. both are inversely proportional to, சேமா இருக்கு. இங்கேயும் r³ இருக்கு, இங்கேயும் r³ இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். both are in the opposite and equatorial is less than axial, or equatorial is twice than the equatorial plane. Axial is twice than the equatorial plane அப்படின்னு எழுதணும். That's all. You like this video, put like and subscribe my channel.